பகைமை என்னும் சுவரை நல்லாண்டவரே, கடவுளையும் மனிதரையும் ஒன்றாக இணைக்கும் பாலம் நீரே. உமது அன்பு, கருணை, இரக்க குணம் ஒவ்வொருவரையும் பால் ஈர்த்தது. பாவத்தோடும் பலவீனத்தோடும் இறை உறவை அறுத்து கொண்டவர்கள் அனைவரும் மது இரக்க மிகுந்த மன்னிப்பாலும் பதம் சேர்ந்து கொண்டார்கள். எந்த ஒரு பாவியும் அவர்கள் பாவத்து நிமித்தம் நீர் வெறுத்து ஒதுக்கவில்லை, அரவணைத்து கொள்ளவே விரும்பினீர். ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை என்கிற பகைமை சுவரை எழுப்பின பொழுது நீராக தேடிச் சென்று ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என மீட்க பார்த்தீர். தாவீது விபச்சார பாவம் என்னும் பகைமை சுவரை எழுப்பின பொழுது நாத்தான் இறைவாக்கினர் வழியாக அந்த சுவரை தகர்த்து உம்மோடு இணைந்து கொள்ள விரும்பினீர். அத்தி மரத்தில் ஏறி தன் ஏமாற்றுத்தன பொருட்கள் மீது ஆசை, அநியாய வரி என்று பகைமை சுவரை எழுப்பின சக்கீவை விரைவாக இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் என அழைத்து சுவரை உடைத்திருந்தீரே. பேதுரும்மால் மனிதரை பிடிப்பவர் அழைக்கப்பட்டவர் பயத்தில் தடம் மாறி மறுதளித்து துயரும் வேளையில் அவருடைய மனஸ்தாப கண்ணீரால் பகைமை என்னும் சுவரை உடைத்து திருச்சபையின் தலைவராக மாற்றினீரே. தெய்வமே, நாங்களும் எங்கள் குற்றம் குறைகளால் பலவீனப்பட்டு உறவுக்கு எதிராக பகைமை என்னும் சுவரை எழுப்பி இருக்கின்றோம். எங்களை மன்னித்தருளும், ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும் சுவாமி.